பவித்ரா, நிச்சயமாக 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் ஆனது இன்று சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது வரி விதிப்பு மற்றும் நிதிநிலை குழு தலைவர் சார்பாக ஜெயதாஸ் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். மக்களவை தேர்தல் நெருங்குவதால் சென்னை மக்களை கவரும் வகையிலான சில அறிவிப்புகளும் இன்று இந்த பட்ஜெட்டிலானது இடம்பெற கூறப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதம் நாளை காலை 10 மணி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இதில் வரவு செலவு திட்டத்துக்கான ஒப்புதல் வழங்கப்படுகிறது. அதற்கான நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் சென்னை மாநகராட்சியின் இந்த 2024 முதல் 2025 ஆண்டுக்கான இன்று வெளியாகும் பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்பிருப்பதாகவும், சென்னை மாநகராட்சியின் 2024 முதல் 2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டை மேயர் பிரியாராஜன் இன்று சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையிலானது இன்று காலை அதை முன்பாக இந்த பட்ஜெட்டானது தாக்கல் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வரி விதிப்பு மற்றும் நிதிநிலை குழு தலைவர் சர்ப ஜெயதாஸ் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். கடந்த நிதிநிலை அறிக்கையில் 2023-24 நிதியாண்டுக்கான வருவாய் செலவில் சுமார் 4131 கோடியாகும். வருவாய் செலவினம் அதாவது 4466.29 கோடி ரூபாய் முதலான வரவு செலவாக காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த முதலான வரவுக்கு பார்த்தோம் என்றால் 3554.50 கோடி ஆகும். முதலான செலவு என்றும் 3554.50 கோடி ஆகும் இருந்த எனவும், இதன் மூலம் சென்னை மாநகராட்சியின் ரூபாய் 334 கோடி ரூபாய் பற்றாக்குறையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் மேயர் பிரியா அறிவிக்க உள்ள நிலையில் சில அறிவிப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முக்கிய புதிய அறிவிப்புகள் வெளியாக இருக்கும் நிலையில மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு இலவச ஷூ மற்றும் அதன் உரை வழங்கப்படுகின்றது. மாமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் டேப் கையடக்க கணினி வழங்கப்பட இருக்கிறது. மாமன்ற உறுப்பினர்களுக்கு வார்டு நிதி 40 லட்சத்தில் இருந்து 45 லட்சமாக உயர்த்தப்பட இருக்கிறது. மேலும் அரசு அலுவலகங்களில் தமிழ் வாழ்க போர்டு வைக்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் முழு உடல் பரிசோதனை செய்ய இருப்பதாகவும் அந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிற. குறிப்பாக சொத்து வரி கடந்த ஆண்டை போல் தொடரும் வரி உயர்வு இல்லை எனவும், கடந்த ஆண்டை விட கூடுதலாக 200 கோடி பட்ஜெட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாக இருக்கும் என இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. பவித்ரா.